ஜெபம் பண்ண கடவோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உன்னதமான தெய்வமாயிருக்கிற உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 23 கிறிஸ்தவ கீர்த்தனை 18 பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. கீதம் 23 கிறிஸ்தவ கீர்த்தனை 18 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சித்த வாக்குத்தத்தங்களையும் படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 150 சங்கீதம். 150 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. தானியேல் 6:14 முதல். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதின் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். திருமகன் கண்ணீர்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் தொடர்பு. அன்பின் பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்து தெய்வீக அன்பை வெளிப்படுத்தியவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்துக்குள் ஒன்றாக்கப்பட்டோம் என்ற உணர்வோடு வாழவும், மற்றவர்களிடத்தில் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாய் வாழவும் கிருபை செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் இந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி
அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய வேண்டும் வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே அறியாதவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்கள் கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரும் கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக எல்லாரும் இந்த ஆராதனை வேளையின் மூலமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இருக்கிற இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாராளமாக நீங்கள் தாங்க முன்வரலாம். நிச்சயமாக இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற மதுரையை சார்ந்த அருமையான திருமதி கிளாடிஸ் சுந்தர்ராஜ் அருமையான அம்மாவுக்காக, அவருடைய அருமையான குடும்பத்திற்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், நமக்காக அதிகமாய் ஜெபிக்கின்றவர்கள். இவருடைய சாட்சிகளை நான் கேட்டபொழுது மிகுந்த ஆச்சரியமடைந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தனுஷ்கோடி பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான அந்த புயல் சீற்றத்தின் நிமித்தமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இவர்கள் ஆண்டோடைய அற்புதமான கரத்தினால் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய குழந்தைகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட மீண்டும் ஒரு புதிய வாழ்வை வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய அற்புதங்களை ருசித்து இந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அருமையான மகன்களுக்காக, அருமையான மகள்களுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே தருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அருமையான அம்மா கிளாடிஸ் சுந்தர்ராஜ் அம்மாவை தம்முடைய வல்ல கரத்தினாலே மூடி பாதுகாத்து நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்து சுகவான் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் ஜெபித்து வருகிற உதாரணமாக தாங்கி கொண்டு வர உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் 1 நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க
மிகுந்த வாஞ்சையோடு அவளோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஒரு பிள்ளைகளை இன்றைக்கு சந்தித்து அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் இங்கு 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு தம்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானே வாசல், ஐ ஆம் த கேட். நான் முன்பே ஒரு முறை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நானே நானே என்று ஒரு 7 முறை சொல்லியிருக்கிறதாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இங்கு அவர் சொல்லுகிறார், நானே வாசல், ஐ ஆம் த கேட் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதல் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிற்கு வாசல் மிக மிக முக்கியமானது. ஆகவே தன் வீடுகளை நாம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது முதலாவதாக குருவானவரை அழைத்து நாம் செபிக்க நாம் அவளை அன்போடு கூட நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆயரவர்கள் நமது இடத்திற்கு வருகிறார்கள். அந்த நாளிலும் அந்த வேலை தொடங்கும் பொழுது செபிக்கின்றோம். பிறகு எல்லாம் கட்டி கொண்டு வரும் பொழுது இது நிலைக்கால்கள், வாசலில் நிலைக்கால்கள் விடும் பொழுது மீண்டும் ஆயரை அழைப்பார்கள், ஐயா வந்து ஜெபிக்க வாருங்கன்னு சொல்லி. ஏனென்றால் வாசல் நம்முடைய வீட்டிற்கு பிரதானமானது, முக்கியமானது. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் சங்கீதத்தில் இங்கு 7ஆம் வசனம் சொல்லுகிற, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். 9ஆம் வசனத்தை பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வீட்டின் வழியாக, வாசலின் வழியாக பிரவேசிக்கிறவர். என்றைக்கும் ஆண்டவர் நேர்வழியாய் பிரவேசிக்கிறவர். பக்கவாசல் வழியை வருகிறவர் தான் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாசல் மிக மிக முக்கியமானது. வேதத்தில் பல வாசல்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பேர்சபா வனாந்தரத்தில் யாக்கோபு அவன் ஒரு கல்லை தலையணையாக படுத்திருக்கும் பொழுது ஒரு தேவ தரிசனங்களை பார்க்கின்றான். கடைசியாக அவன் சொல்லுகிறான், விழித்த பொழுது இது வானத்தின் வாசல் என்று அவன் சொல்லுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கூடார வாசலின் மேலே மேகசம்பம் நின்று கொண்டிருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 118ஆம் சங்கீதம் 19, 20 ஆகிய வசனங்களிலே அங்கு நீதியின் வாசல்கள், கர்த்தரின் வாசல் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அலங்கார வாசல். இப்படி பல வாசல்கள், தண்ணீரின் வாசல் இருக்கிறது, எப்ராஹிம் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆட்டு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல வாசல் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் தம்மை பற்றி அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நானே வாசல், நானே வாசல். அப்போ ஆண்டவர் ஏன் இதை சொல்கிறாரு? அவர் வாசலாய், நான் வாசலாக இருக்கிறது ஏன் சொல்லுகிறார்? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் வாசலாக இருக்கிறதால அதைத்தான் நாம் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் வாசலாக இருக்கிறபடினா நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த வாசல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன?
இதே வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நான் சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை பாருங்கள். இந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போது ஆண்டவர் இங்கு தன்னை வாசல் என்று சொல்லுகிறார். இந்த வாசல் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாசலாக இருக்கிறது சொன்னார், ஒரு ரட்சிப்பின் வாசலாக இருக்கிறது. இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதைத்தாங்க வசனம் சொல்லுகிறது, அவன் ரட்சிக்கப்படுவான். நம்முடைய பரம தகப்பன் நாம் ரட்சிக்கப்படும்படியாக தமது குமாரனாக இருக்கிற இயேசுவை நமக்காக அனுப்பி ஒரு வாசலை போல் அவர் இணைச்சதற்கு நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த வாசல் வழியை பிரவேசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, மீட்கப்படும்படியாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம எவைகளெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ, எவைகளெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ அவை எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக இயேசு நமக்காக வாசலாய் இருக்கிறார். இந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்தில் இங்கு நாம் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இளைய குமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனிடத்தில் சொத்துக்களை பிரித்து கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போனான். தன்னுடைய நண்பர்களோடு கூட அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், உல்லாசமாய் வாழ்ந்தான். எல்லா பணமும் செலவழிந்த பொழுது நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். கையில் காசு இல்லைன்னு சொன்ன உடனே அவனை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் உலகத்தினுடைய மனிதர்களுடைய சுபாவம் பார்த்துக்கிடுங்க. இப்போ அவனுக்கு சாப்பிடுவதற்கு வழி கிடையாது. எங்கெல்லாமோ போய் வேலைக்கு பார்க்குற ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. பன்றி மேய்க்கிற வேலை கிடைக்கிறது, பன்றிக்கு கூட நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிறது. அந்த பன்றி தின்கிற தவிட்டினால் தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அது கூட அவனுக்கு என்ன செய்யலைன்னா கிடைக்கவில்லை. அவன் அப்படியே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு நினைவு வருகிறது. அவன் என்ன நினைக்கிறான்? நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, எத்தனை நாள் தான் இப்படி பட்டினியாக கிடப்பான்? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேனே. அவன் சொல்கிறான் 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பென்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் புத்தி தெளிந்த பிறகு அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க, நானும் பசியினால் மடிந்து கொண்டிருக்கிறேன், பன்றி தின்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லை. என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரருக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்க ஐயா. 3 வேளையும் வயிறார சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நன்றாய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, தகப்பன் கூட இருந்து கொண்டு. ஆனால் என் தகப்பன்ட்டு போனால் எனக்காக இந்த வாசல் கதவுகள் திறந்திருக்கும். நான் போய் சொல்லுவேன், அப்பா, உங்களுக்கு விரோதமாக பரலோகத்தின் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு பிள்ளை என்று அந்தஸ்தை தரேன்டா, நான் ஒரு வேலைக்காரன் இருந்து விட்டு போகிறேன், எனக்கு சாப்பாடு மாத்திரம் கிடைச்சா போதும், சாப்பாடு மாத்திரம் கிடைச்சா போதும். அவன் தகப்பனை தேடி வருகிறாங்க. அவன் தூரத்தில் வரும்பொழுது இந்த தகப்பன் ஓடி சென்று அவனை கழுத்தை பிடித்து கொண்டு அவன் முத்தமிடுகிறதாக வசனம் சொல்லுகிறது. அவன் மீது மனதுருகினான். வீட்டுக்குள் அழைத்து செல்லுகிறாங்க. அவனுக்காக இந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. அவன் பெரிய இந்த கொடியே இந்த பட்டினியில் இருந்து அவன் காக்கப்படுகிறாங்க, அவன் ரட்சிக்கப்படுகிறான்.
உலகத்தார் எல்லாரும் யாரையெல்லாம் அவன் நம்பியிருந்தான் அவர் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். அவன் தகப்பன் அவனை கைவிடவில்லைங்க. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் தகப்பன் வீட்டின் வாசல் எனக்காய் திறக்கப்பட்டு இருக்கும். எத்தனையோ பேர் அந்த வீட்டுக்குள் சென்று சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரன் முதற்கொண்டு சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? அந்த வாசல் வழியாகி பிரவேசிப்பேன்னு சொன்னால் என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான். அந்த நம்பிக்கையில் அந்த வீட்டுக்குள் வருகிறாங்க. அந்த தகப்பன் அவனை ஓடி சென்று அணைத்து முத்தமிடுகிறான். அவனுடைய வஸ்திரங்களை மாற்றுகிறான், மோதிரத்தை அணிவிக்கின்றான், புதிய பாதரட்சிகளை போடுகின்றான். அவன் சொன்னான், என் மகன் மரித்தான், மீண்டும் உயிரோடு கூட வந்திருக்கிறான் ஐயா, எல்லோரும் நாம் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறாருங்க. இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறிவிடுகிறது. உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வேதனைகள், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துக்கத்தோடு கூட இருக்கலாம், நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழல் நீங்கள் இருக்கலாம். அவ்வளவுதான், இனி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போன ஒரு சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவரை நினைப்பீர்கள் சொன்னால் இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஒரு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகராஜ்யம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு சகையு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு நாயக்காரன், வரி வசூல் இருக்கிறவன், பெரிய பணக்காரன் தாங்க. உள்ளத்தில் சமாதானம் கிடையாது. இது இயேசுவை பற்றி எவ்வளவோ காரியங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறான். இது இயேசு ஒரு தடவை பார்த்தா போது என்று சொல்லித்தான் அவன் மரத்தின் மீது ஏறி இருக்கின்றான். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் செல்லுகிறார். மரத்தின் கீழே என்று அழைக்கிற சகையுவே, நீ சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொன்ன உடனே அப்படி உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். 19ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போகிறான். போகிறதுக்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கையை பூரா ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நினைச்ச சொல்லி ஒப்புரவாகி விடுகிறான். நான் யாரிடத்தில் அநியாயமை வாங்கினது உண்டானால் நாளத்திலே திரும்பி செலுத்துகிறேன், என் ஆசையை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்லுகிற அவனை பார்த்து 9ஆம் வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷங்க. சந்தோஷம் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாமோ சென்று பார்க்கிறான். அவன் எதிர்பார்த்த ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திருப்தி கிடைக்கலைங்க. இயேசு தருவாரா? இந்த இயேசு எப்படிப்பட்ட பார்க்க வந்தவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்க. அவனுடைய வீட்டுக்குள் அவன் பிரவேசிக்கிறார். ஆண்டவருக்குள்ளாக இவன் வந்து விடுகிறான். பெரிய மகிழ்ச்சிங்க, பெரிய சந்தோஷம். இயேசுவை விட்டு நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய உலகத்தில் நமக்கு சமாதானம் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நீங்கள் மீட்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு உபயத்தந்திரங்களை நீங்கள் தேடினாலும் நாடினாலும் ஓடினாலும் கூட அதனால் ஒரு முழுமையான விடுதலை கிடைக்காதுங்க. அது முடிவு வேதனையாகத்தான் இருக்கும். இயேசு என்ற ஒரே ஒரு வாசல் வழியை சென்றார் மாத்திரம்தான் ஒரு பூரணமான ஒரு விடுதலை. நான் ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். தினதியான புஸ்தகத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் அதிகமாக போதை பழக்க வழக்கங்களை உட்கொள்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கஞ்சா, அபின் போன்றவை புகைக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். புகைத்து 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 அவனுடைய நுரையீரல் முழுவதும் கெட்டு போய்விட்டது. டாக்டர் சொன்னாங்க, எப்பா இந்த பயங்கரமான இந்த புகைப்பிடித்தல், இந்த பாவ காரியத்தை நீ விட்டு விடாமல் இருப்பாய் என்று சொன்னால் நீ புகைந்து போய் உன்னை புதைத்து விடுவார்கள், மடிந்து போய் விடுவாய், முதல்ல இதை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லி டாக்டர் சொன்னாங்க. மற்றவங்கெல்லாம் சொன்னாலாம் அறிவு வராது, பார்த்துக்கிடுங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்னால் கரெக்டாக நமக்கு புத்தி என்ன செய்யணும் கொஞ்சம் வரும், பார்த்துக்கிடுங்க. இவனுக்கு உயிர் மேலே கொஞ்சம் ஆசை இருந்திருக்கு. ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே, இப்படி இளம் வயதிலே நான் இப்படி மரித்து போனால் என் நிலைமை என்ன ஆகிறது? அவன் நினைச்சான், இந்த புகைப்பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன வழி? அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆகவே அவன் விட்டால் கூட அவனுடைய நண்பர்கள் விட மாட்டாங்க. எதையாவது கொண்டு வந்து இவனை கொடுத்து இவனை மேலும் மேலும் இந்த புகைக்கின்ற இந்த பயங்கரமான இந்த
தன்னுடைய சரீரத்தை கெடுக்கின்ற இந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டே இருந்தான். விடுதலை பெற முடியலை. அவன் யோசித்து பார்த்தான், இது புகைக்க முடியாத ஒரு இடம் எதுன்னு யோசித்து பார்த்தான். அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. பார்த்துக்கிடுங்க, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அவங்களுள்ள காவல் நிலையத்துக்கு. அங்கே காலையில் ஒரு 10 மணிக்கு காவல் துறையில் உள்ள அந்த அதிகாரி ரொம்ப மும்முரமாக அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். நேராக உள்ளே போனான். உள்ளே போனோன்னு அவர் அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து அவர் கன்னத்தில் சட்டு 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 4 அடி ஓங்கி பலார் அடித்தான். அவர் விடவெடுத்து போனார். இந்த பையனை இப்படி அடிக்கிறான்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. அவர் அங்கே வச்சு அந்த துப்பாக்கி கண் எடுத்தார். பார்த்துக்கிடுங்க, அந்த மாற்றி பிடிச்சிக்கிட்டு சட்டு சட்டு சட்டுன்னு அடித்தார். மேடம் அடித்த அடியில் அவன் சுருண்டி கீழே விழுந்துட்டான். பார்த்துக்கிடுங்க, கை காலில் ரத்தம் வந்துச்சு, விரலெல்லாம் ஒடிச்சு போச்சு. பார்த்துக்கிடுங்க, இனிமே அவன் நினைச்சா கூட சிகரெட்டை பிடிக்க முடியும், அந்த மாதிரி ஆகி போச்சு. ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அவன் நிலைமை ரொம்ப பரிதாபம் பிடித்து விட்டது. அவன் நினைச்சான், ஜெயிலில் புகைப்பதற்கு வழி கிடையாது. ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, நம்ம போலீஸை அடிச்சிட்டோம்னா உள்ளே கொண்டு போட்டுருவாங்க. அப்போ நம்ம புகைக்காமல் இருந்து விடலாம், 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினச்சான். ஆனால் அவன் நினைச்சதெல்லாம் சரிதான். அவனுடைய விளைவு எதிர்மறையாக முடிந்து விட்டது. இப்போ அவனை எந்திரிக்கக்கூட முடியாமல் சூழ்நிலை மாறிவிட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நாம் சில காரியத்தில் நம்ம மீட்டு விடலாம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை யோசித்து மனுஷிகமாக சில காரியம் செய்து விடுகிறோம். அதனுடைய முடிவு அது எதிர்மறையாக முடிந்து விடுகிறது. அது ரொம்ப வேதனையை தரக்கூடியதாக முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய வாசலுக்குள்ளாக நாம் செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். வசனம் வேதம் சொல்லுங்க, நானே வாசல், என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்னா ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, இந்த வாசல் வழியை பிரவேசிக்கல் வேறு என்ன ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்கள் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவளை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இது நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பேன். என்ன வந்தாலும் சரி, யார்கிட்ட நான் என்ன செய்து கொள்வேன், நான் பாதுகாத்து கொள்வேன். எவ்வளோ ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. 15ஆம் வசனம் அவ்வாறு சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவாகிய வாசன் வழியாக ஒரு மனிதன் பிரவேசிக்கும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல, இந்த திருடன் உள்ளே இந்த ஆட்டை கொள்ளையடித்து கொண்டு சென்று விடாதபடிக்கு அதுக்கு பாதுகாப்பை ஆண்டவர் என்ன செய்தார்னா கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறார். யார் அந்த வாசல் வழியாகத்தான் பிரவேசிக்கணும். இந்த வாசல் இயேசுவாக இருக்கும் பொழுது பிசாசு உள்ள வர முடியாது, திருடன் உள்ள வர முடியாது, ஆட்டை திருடி கொண்டு செல்ல முடியாது. அது உயிரை கூட என்ன செய்வார்னா நமக்காய் கொடுத்து நம்மை பாதுகாப்பார். யார் பாதுகாப்பு இந்த உலகத்தில்? ஆண்டவர் சொல்லாரு, நான் வாசல். இந்த வாசல் வழி வேறு யாரும் உள்ள என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியாது. கிராமங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் அறுவடை முடிஞ்ச உடனே இந்த ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க. சில மேய்ப்பர்கள் 100 ஆடு 200 ஆடு வச்சுருப்பாங்க. அப்படியே குரூப்பாக அப்படியே பற்றிக்கிட்டே போவாங்க. இந்த அறுவடை முடிஞ்சவொன்னு இந்த வயல்கள்லாம் எம்டியாக இருக்கும், எல்லாம் தானியத்தை சேகரித்த பிறகு சும்மா கிடக்கும். அதுக்கு அடுத்த பருவத்துக்கு வர அப்போது இந்த மேய்ப்பர் என்ன செய்வாங்கன்னா, இந்த 100 ஆடு இருக்கும் ஒரு சின்ன அந்த இடத்துல அப்படியே ஒரு சுற்றி ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிருவாங்க.
அங்கன்னு மேய்ப்பாங்க, அங்கே அடைப்பாங்க. எதுக்குன்னா இந்த ஆட்டின் உரம் வந்து அந்த வயலில் போய் அப்படியே டைரெக்டாக போய் இருந்துச்சுன்னா அப்படி சேர்ந்து விடும். அது பிற்கா அதுக்கு அடுத்த பருவத்துக்கு அது ரொம்ப அது உபயோகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்போ சுற்றி எதுக்கு ஃபென்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரத்தில் வேறு எது வந்து இந்த ஆட்டை சேதப்படுத்திடக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன கேட்டு போட்டிருப்பாங்க. அதில் தான் இந்த மேய்ப்பர் இழைச்சிவாங்கன்னா இருப்பேன் பார்த்துக்கிடுங்க. நம்ம ஆண்டவர் சொல்லாரு, நீ இந்த வாசல் வழியை வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், எந்த ஒரு பிசாசு ஒன்று தொட முடியாது, எந்த திருடனும் ஒன்று என்ன செய்ய முடியாதுன்னா தொட முடியாது. நான் உன்னை பாதுகாப்பேன். ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளாக வருகிறான்னு சொன்னார், அவனுக்கு ஃபுல் சேஃப்டி உண்டுங்க, செக்யூரிட்டி உண்டு. இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனுக்கும் நமக்கு என்ன செய்ய முடியும், செக்யூரிட்டி நமக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாதுங்க. ஒரு சேஃபான லைஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள் வாழுகிறதாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்னா கொடுக்கிறாரு. அது சொல்றாரு, இந்த வாசல் வழியாய் வரும் பொழுது நான் பாதுகாப்பேன்ப்பா. திருடவும் கொல்லவும் தான் வர, அழிக்கவும் தான் வருகிறான். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிலையில்லாத இந்த உலகத்தில் ஆண்டு விட்டு வரும் பொழுது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, ஆண்டு விட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ மனசில் பயமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று நான் ரொம்ப நாள் நான் வாழ்வேனோ வாழ மாட்டேனோ, பிள்ளைகளை குறித்து பயமாக இருக்கிறது, அதை குறித்து பயமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லாத போல மனசு பதஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் வாசல்னு சொன்னீங்க, ஆண்டவரே இந்த வாசலுக்கு வந்துடுறேன்ப்பா. வருகிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்புன்னு சொன்னீங்களே ஐயா, என் வாழ்க்கையை நீ பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமையிலிருந்து என்னை காக்கின்ற ஒரு அரணாக நீங்கள் இருங்க ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவரை பாதுகாப்பார், தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுவார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14 தொடர்ந்து உள்ள வசனங்களில் இங்கு வேதத்தில் இந்த தானியேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த தானியேல் தீர்க்கதரிசி நேபுகாத் அந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அங்கு ஒரு பெரிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது தரியு ராஜா காலத்தில். இவன் அப்படி செய்யலை, ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கட்டளை ஏற்றப்பட்டுச்சு. ஆனால் அவன் செய்யறதுனால அவன் மீது பொறாமை கொண்டிருந்த அவனுடைய அமைச்சர்கள் எல்லாரும் அவனை பற்றி ராஜாவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படி முடிவு நமக்கு நன்றாக தெரியும் பார்த்துக்கிடுங்க. ராஜா எவ்வளவோ அவனை காப்பாற்ற நினைச்சான், ஆனால் அவன் போட்ட சட்டத்தில் அவனாலே அவன் இது தானியேலை காப்பாற்ற முடியலை. கடைசியில் சிங்கக்கவியில் கொண்டு போட்டாங்க. அவனுக்கு இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. விடிய காலம் ஆன உடனே 20ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நேரா சிங்கக்கவியில் போய் துயர சத்தமாய் கேட்குறான், கூப்பிடுறான் தானியேலை பார்த்து, தானியேலே தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலே கேட்கிறான். தானியேல் உடனே பதில் சொல்கிறான் 22ஆம் வசனத்தில், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்குன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று அவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இந்த தானியேல் கர்த்தரை முழுவதுமாய் நம்பியிருந்தான். அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கெல்லாம். கர்த்தரை முழுவதுமாய் தன்னை அவன் சார்ந்திருந்தான். அவருக்குள்ளே போயிட்டாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அவர் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் சொந்த தேசத்தில் கிடையாது, அந்நிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் அவன் இருக்கிறான் பார்த்துக்கிட்டுங்க. அந்த தேசத்துடைய சட்டத்தை தான் அவன் என்னச்சு எல்லாம் கை கொள்ளலை. அதற்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் சிங்கக்கவி. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய தானியேல் அப்படியே விட்டு விடலைங்க, தூதனை அனுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது
ஆண்டவராகிய இயேசுவாகிய வாசலுக்கு பிரவேசித்து விட்டு சொன்னார், பிசாசு அவன் எவ்வளவு தலைகள் உங்களுக்கு இடைஞ்சல் கொண்டு வரும் என்று நினைத்தாலும் கூட தூதனை அனுப்புவார், இல்லாவிட அவரே வந்து விடுவார். அவரே நமக்கு துணையாயிருப்பார், நமக்கு கேடகமாயிருப்பார். அதாவது சங்கீதக்காரன் ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே நீரே என் கேடகம், நீ என் கோட்டை, என் அடைக்கலம், என் நம்பிக்கை, இப்படி சொல்லி 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 ஆடு மேய்ச்சிக்கிட்டு அரசனாய் மாறிட்டான் பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா அவனுக்கு இருந்த கஷ்டங்கள், அவனுக்கு இருந்த எதிரிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவன் சொல்ல, என் தலைமையிலும் அதிகமான பேர் இருக்கிறாங்க எனக்கு எதிரிகள் அப்படி சொல்கிறான். சின்ன வயசுல இருந்து அவன் அவ்வளவு பாடுபட்டான். சகோதரர்களுக்கு பட்சணம் இந்த பலகாரம் கொண்டு போன அவனை பார்த்து சொல்லாங்க, நீ என்ன யுத்தத்தை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கும் போல, வீட்டுக்கு ஓடு, ஆட்டை யாடா மேய்ப்பா. அவனை அப்படிதான் சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. அவனுடைய சகோதரர்கள் கூட அவனை ஒரு மனுஷனை மதிக்கலை. சாமுவேல் அவனுடைய வீட்டுக்கு வருகிறான், எல்லா பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாவீது எங்கே இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்க. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க, ஊர்க்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இவன் இல்லை பார்த்துக்கிடுங்க. அந்த தகப்பனாலே அவன் அவமதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ராஜாவாய் உயர்ந்த எதுக்கு எப்படி தெரியுமா? அவர் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என் கண்மலை, நீங்கள் தான் என் கேடகம், எனக்கு துணையே நீங்கள் தான் ஐயா, உண்மை தவிர வேறு யார் இல்லை. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அவன் ஆண்டவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டவனாக உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டான். உங்களையும் கைவிட மாட்டார், உங்களையும் பாதுகாப்பார். உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வந்தால் 7 வழியை ஓடி போவாங்க. கவலைப்படாதிருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாசலாக இருக்கிறார் உங்களை பாதுகாப்பதற்காக. கடைசியாக ஒன்று சொல்லை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு இந்த வாசல் இருப்பதினால் கிடைக்கின்ற ஒரு நன்மை என்ன? அதே நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அவனுக்கு நல்ல ஒரு போஷிப்பு அவனுக்கு என்ன செய்யதான் கிடைக்கும், நல்ல ஒரு செழிப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது. அவன் பட்டினி இருக்க மாட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை என்னை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார், எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கிறார், நான் ஒரு நாளும் தாட்சி அடைவது இல்லை. ஆகவேத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அது நீதி தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு என்னச்சுன்னா கூட கொடுக்கப்படும். நாளைய தினத்துக்கு கவலைப்படாதீங்க, என்ன கிடைக்குன்னு கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களை போஷித்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா பட்டினி போடவே மாட்டார். சங்கீதக்காரன் சொல்லுற 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உபாகம் 2:7 சொல்லுகிறது, இது 40 வருஷம் தேவனை கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், ஒன்றிலும் குறைபட்டு விடவில்லை. ஒரு குறைவில்லைங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் தேடும் பொழுது, இயேசுவாகிய வாசலுக்கு நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை போஷித்து வழிநடத்துகிறார். நம்ம ஏதாவது பற்றாக்குறையில் இருக்கிறோமா, கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் தானே ஐயா வாசல், உங்கள் வாசலில் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கிற மேய்ச்சலை கண்டடைகிறான்னு சொன்னீங்களே ஐயா, நான் அந்த மேய்ச்சலை பார்க்கணும் ஐயா. நான் ஏன் ஆண்டவர் பட்டினியாக கிடக்கணும், நான் ஏன் ஆண்டவர் குறைவுள்ளவனாய் கிடக்கணும், குறைவுள்ளவனாக இருக்கணும், அது இருக்கவே கூடாது. வசனத்தின்படி நீ என்னை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் அந்த வாசலுக்குள்ளே வந்துட்டீங்களே. ஒரு அருமையான ஒரு இளம் ஊழியக்காரரை பற்றி ஒரு சகோதரர் சொன்னதை நான் கேட்டேன். ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்தார் இளம் வயதில்.
ஆண்டவர் சொன்னார், மகனே எனக்கு நீ ஊழியம் செய்வாயா? அவர் சொன்ன, ஆண்டவர் உமக்கு ஊழியம் செய்கிறதுலாம் சரிதான், நான் உமக்காக வைராக்கியம் ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கலாம், சந்தேகம் கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் யார்கிட்டையும் போய் எனக்கு சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்கு நீர் உம்மால் முடியும்னா சொல்லு, நான் வார ஊழியத்துக்கு. அவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, நான் ஒரு நாள் ஒன்று பட்டினி போட மாட்டேன், உன் தேவைகளை சந்திப்பேன். ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் சென்னை பகுதியில் தான் அவர் ஊழியம் செய்தார். பல இடங்களுக்கு போய் துண்டு பிறகுலாம் கொடுத்தாரு. மத்தியானம் சாப்பிட்டு கையில், அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் ஊழியம் செய்தார். கையில் காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. இரவு வேளை ரொம்ப ஊழியம் செய்தார். ரொம்ப டயர்டாயிட்டார். பாக்கெட்டில் பார்க்குறாரு, காசு கிடையாது. டீ குடிக்க கூட காசு கிடையாது. மனசில் ஒரு பெரிய வேதனை. யார்கிட்டையும் கேட்டால் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அவர் கேட்க விரும்பலை. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரும் இவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நான் நடத்துவேன் அப்படி சொன்னார். ஆண்டவரே, நான் இத்தனை வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறேன், சாப்பாட்டுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்டது கிடையாது. இப்போ இன்னைக்கு பகல் முடிச்சு இவ்வளவு வேலை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, வேலைக்காரன் கூலிக்கு பார்த்துனா இருக்குன்னு நீங்கள் வேதத்தில் எழுதி வச்சுருக்கீங்களே, இன்னைக்கு நீ பட்னி போட்டீங்களா ஆண்டவரே? ஒன்றுமே இல்லையப்பா. அங்கே வந்து பைப்பில் தண்ணியை மட்டும் மடக்குன்னு குடிச்சிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டாருங்க. ரொம்ப டயர்டு. அப்படியே அந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டை போட்டு அப்படியே அந்த மெரினா கடற்கரை பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். படுத்து விட்டா. திடீரென்று ஒரு 4-5 வாலிப சகோதரர்கள், ஒரே கச்ச கச்ச கச்சன்னு ஒரே சத்தம். இவர் திடீர்னு முழித்து பார்த்தாரு. என்னடா ஒரே சத்தமாக இருக்கிறது? எந்திரிச்சு உட்கார்ந்தார். இவருக்கு பக்கத்தில் 4-5 பேர் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பார்ட்டி ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 4-5 பேரில் அவருடைய நண்பன் ஒருவனுக்கு அன்றைக்கு பிறந்த நாள், பர்த்டே அன்னைக்கு. ஆகவே அன்னைக்கு வந்து கடற்கரையில் இவங்க வந்து எதிர்ச்சிருக்காங்கன்னா, எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு இவங்க எனக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு. அது வந்து வந்தவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாடினாங்க. இந்த பையங்களுக்கு சரி இன்றைக்கி நம்ம நண்பனுக்கு பிறந்தநாள் ஆச்சே, பார்த்தா பக்கத்தில் இவர் இருக்கிறாரு, ஒரு ப்ரேயர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க யோசிச்சாங்க. இவனுங்களுக்கு ஒருத்தனுக்கு கூட ஜெபம் பண்ண தெரியாது போல் இருக்கு. பார்த்து பக்கத்தில் இவர் இந்த ஊழியக்கார் படுத்துரு அவர் உட்காந்துருக்கு. பார்த்தா வெள்ளையும் பேண்ட்டு வெள்ளை சட்டையுமா பார்த்த உடனே கையில் இந்த ஜோல்னா போய் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே சரி ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த சகோதரர் கூப்பிட்டு, ஐயா வாங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படி சொன்னாராம். இவர் ஊழியக்காரர் ஆகிட்டார். இவருக்கு பசி, கண்ணெல்லாம் அப்படியே சொருகிட்டு போது பார்த்துக்கிட்டங்க, பசி மயக்கம். சரி ஜெபம் பண்ண சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஒரு உருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த நண்பர்கள் உடல், அந்த பையங்க வாலிபர்கள் உடனே, ஐயா நீங்கள் வாங்க, எங்கள் கூட உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க ஐயா என்று சொல்லி, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி வருந்தி அவரை அழைத்து, எங்கள் எல்லாம் ரொம்ப வசதியான பணக்காரங்க பார்த்துக்கிடுங்க, நல்ல பெரிய ஹோட்டலில் இருந்து நல்ல மட்டன் பிரியாணி அது இதுன்னு வாங்கிட்டு, சுக்கா வறுவல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயா என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வாரன்னு சொன்னாங்க, வரலை, கர்த்தர் ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்காரு, உட்காருங்க ஐயா சாப்பிடுங்க சொல்லி இவர் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இவர் பகல் முழுவதும் நல்லா அலைஞ்சி திரிஞ்சு ஊழியம் செய்தாரா, பசி பயங்கரமான பசி. 2 மடங்கு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக ஒரு ஏப்பம் விட்டார் பார்த்துறேன். கையை கழுவிட்டு எல்லாத்துக்கும் நன்றிப்பா அப்படி சொல்லிட்டு மீண்டும் அவர் அந்த இடத்துல அப்படியே ஹாயை உட்காருன்னு உட்கார்ந்தாரு பார்த்துக்கிடுங்க. தூரத்தில் எங்கேயோ ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. மணி அடித்தது கரெக்டாக 12 மணி. அப்படி கண்கிழந்து கண்ணீர், ஏசப்பா நான் ஒரு நாள் கூட பட்டினி போட மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க, நான் பட்டினியாக இருந்தேன் ஐயா, ஆனால் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். அந்த நாள் முடிவதற்குள்ளாக என் வயிற்றினுடைய பசியை
நீங்கள் போக்கிட்டீங்களே. நீங்கள் வார்த்தையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க ஐயா. உங்கள் வார்த்தையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க. என் ஜீவகாலமெல்லாம் நம்ம மறக்க மாட்டேயா, மறுதளிக்க மாட்டேயா, இன்னும் பலப்படி இன்னும் உமக்காக நான் ஊழியம் செய்வையான்னு சொல்லி அன்றைக்கு அவரோடு கூட உடன்படிக்கை மீண்டும் புதுப்பித்து கொண்டாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், நம்முடைய கரத்தினால் சிருஷ்டித்தவர், உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாருங்க. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் மறக்க மாட்டாரு. நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்றார், நானே வாசல், இந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு வாசல் ஐயா, இந்த வாசலில் வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு வாழ்க்கையை அந்த போஷித்து நடத்துவார். அந்த கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 24, கிறிஸ்தவ கீர்த்தனை 294 பாடுவோம். தருணம் ஈதுன் காட்சி சாலும். கீதம் 24, கிறிஸ்தவ கீர்த்தனை 294 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், நானே வாசல் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாசல் வழியை பிரவேசிக்கிறவர் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள், அவர் போஷிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. இப்பொழுதும் இந்த உலகத்தில் யாருமே எங்களுக்கு ஆதரவு கிடையாது. இந்த சிறையிருப்பிலிருந்து யாருமே எங்களை விடுதலையாக்க முடியாது. நான் இருக்கிற இக்கட்டான நிலைமையிலிருந்து யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிற போது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. அவர் ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை கடந்து வந்து ஒரு பிள்ளைகளை இந்த இக்கட்டுகளிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தும்படியை ஜெபிக்கிறோம். நானே வாசல்னு சொன்ன உமக்குள்ளாய் வரும்படியை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கங்களில் சிறையிருப்பில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பாவமான பழக்க வழக்கங்களை அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். என்னுடைய மகள் இந்த பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், முடியவில்லை சொல்லி கண்ணீரோடு கொண்டு சமூகத்தில் வந்திருக்கலாம். உமது பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உமது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக என் மனம் வேதனைப்பட்டு கொண்டு பதஷ்டமடைந்து கொண்டிருக்கிறது. சில காரியத்தை நான் எண்ணி நான் சோர்ந்து போகிறேன். என்னுடைய நினைவுகள்லாம் எதிர்மறையான ஒரு நினைவுகளாக இருக்கிறது சொல்லி கண்ணீரோடு குடும்ப சமுத்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பிசாசின் வல்லமை நிமித்தம் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது இந்த போராட்டங்கள் விலகட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை உண்டாகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனதில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும், எல்லா சஞ்சலங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா குடும்ப பிரச்சனைகளும் இப்பொழுது விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்கப்பா. வாழ்வதற்கு வழியே இல்லை சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக எதில் எடுத்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், குடும்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு சென்று விட தான் வேண்டும், வேறு வழியில் சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை போஷிக்கிறவர் ஐயா. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. வறட்சியான நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. உம்மை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஒன்றிலும் குறைவுபட்டு போய்விட மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைவுபட சொன்னீரப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் இயேசுவே என் வாசல் சொல்லி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இவருடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பீராக. என்னென்ன காரியத்தை நிமித்தம் அது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கை நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படும் மனைவி நிமித்தமாக குடும்பம் முழுவதுமாக வேதனையோடு கூட இருக்கிறத அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த நிலைமைகளெல்லாம் மாறட்டும் ஐயா. என்னுடைய பிள்ளை குடித்து வெறித்து கொண்டிருக்கிறான், என் கணவன் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறானே, என் குடும்பத்துடைய எல்லா ஆசைகளும் அழிந்து கொண்டே இருக்கிறது. இது நிமித்தமாக குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வியாதியின் மூலமாக இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனை, பெரிய துக்கம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதெல்லாம் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் ஒரு என்னென்ன பலவீனத்தை இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுற எல்லா பலவீன வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விலகுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு போராட்டங்கள் விலகட்டும் ஐயா. சமாதானம் ஆண்டவர் குடும்பத்தில் பெருகுவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரட்டும் ஐயா. அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு ஐக்கியம் கிடையாது, சமாதானம் கிடையாதப்பா. இந்த நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த கசப்பு உணர்வுகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய தெய்வீக சமாதான குடும்பத்தில் பெருகுவதாக. நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கனிகளை ஆசிர்வதிங்க. இரு பிள்ளைகள் கிறிஸ்துமார்க்கு சத்தியத்தில் வளர்க்கப்படணும் ஐயா. பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. அவளுக்கு வேண்டிய உயர் கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேலைக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. என் குடும்பத்தில் என் மகனுக்கு வேலை இல்லை, என் மகளுக்கு வேலை இல்லை, அது நிமித்தம் என் குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த சின்ன வேலை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என் குடும்பத்துடைய பிரச்சனையெல்லாம் மாறு என்று சொல்லி கண்ணீரோடு புலம்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பரே, பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்ப்பீராக. கூக்குரலை கேட்பீராக. முறையிடுதலை கேட்டு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, திருமண தடைகள் மூலமாக அநேக பெற்றோர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. என் மகளுக்கு என் மகனுக்கு வயதாகி கொண்டிருக்கின்ற திருமணம் ஒழுங்காகவில்லை சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் குறைபட்டு விடவே கூடாது சுவாமி. வெட்கப்பட்டு போகவே கூடாதப்பா. தகப்பனே, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு
போக மாட்டார்கள் சொன்னீரே சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் விரும்புகிற நல்ல காரியம் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட புலம்புகிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. குழந்தை செல்வங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகாலம் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பதற்கு நீ பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வயதான அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தனிமையான காலங்களில் கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் சொன்ன ஆண்டவரையா அவ்வாறு செய்யும்படி ஜெபிக்கிறோம். முதிர் வயதில் உமது பிள்ளைகளை தள்ளிவிடாதபடிக்கு அவர்களை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கவலைகளெல்லாம் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படி, அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களிலும் ஒரு ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. என்னென்ன வேலைகளிலே உமது பிள்ளைகள் ஆண்டவரை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பணம் ஈட்டுகிறார்களோ எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஐயா. ஆண்டவரே தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அதில் இருக்கிற எல்லா விதம் நஷ்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அதில் ஒரு பெருக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே அவர்கள் ஒன்றிலும் குறைபட்டு விடக்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தோல்வியை கண்டு கண்டு நஷ்டத்தை கண்டு கண்டு ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த புலம்புகளெல்லாம் ஆனந்த கழிப்பை மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டு வீடு இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் மாறுவதாக. ஆண்டு கோர்ட்டு கேஸ் என்று அலைகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நியாயமாய் வர வேண்டிய ஆண்டவரை காரியங்கள் நன்மைகள் தடைப்பட்டிருக்கிற அறிந்திருக்கிறேன். அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் முடிய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்கு உமது பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த மதுரை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக, அருமையான தாயார் திருமதி கிளாடிஸ் சுந்தரராஜ் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேசிக்க அருமையான ஒரு மகளையா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய மகளை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டு தயவுக்காக உமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசும் அது மகளுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே சுவாமி. அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த ஆண் மக்களுக்காய், பெண் மக்களுக்காய், மருமக்கமார்களுக்காய், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டுடைய பிரகாரம் செழித்திருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியே ஒரு பிள்ளைகள் செழித்திருக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த குடும்பத்தினுடைய எல்லா பிள்ளைகளும் கருத்தில் கொடுக்கிற என்னென்ன தேவைகளுக்காக இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த குடும்பத்திற்கு கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆறுதல் பங்கு பெற்றுக் கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உமது பிள்ளைகளுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று எங்கள் ஆண்டவர் கட்டளை எடுக்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆசீர்வதி நாமத்தை அமையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் எங்கள் நடுவிலே அசைவாடி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. நீரே எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சொன்னீரே சுவாமி. அந்த நன்மையினாலும் கிருபையினாலும் நாங்கள் ஒவ்வொரு நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் உங்கள் சாட்சியாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.